கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தால் ஜெயம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே உடைய சத்தியத்தில் வளரும்படி உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். இத்தநாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனாத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனாத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பாருங்கள், இந்த நாட்களில் கடைசி காலம் நெருங்க பிசாசு என்ன செய்கிறான்னா, ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்தும் சிந்தையிலிருந்தும் வாயிலிருந்தும் வார்த்தைகளை எல்லாம் எடுத்து விடுகிறான். அவர்கள் வாயில பாருங்கள், இங்கே பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு யுத்தம், அங்கே பெலிஸ்தியர் எழும்பி நிற்கிறாங்க. ஆனால் இவங்களிடத்தில் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கான ஆயுதங்கள் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அந்த பெலிஸ்தர் உள்ளே நுழைஞ்சி இந்த காரியத்தெல்லாம் தடுத்தாங்க என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படலை. ஆனாலும் அவங்க காரியங்கள் செஞ்சு சில விஷயங்கள் செய்து அங்கே இந்த காரியத்தை எல்லாம் தடுத்துருக்குறாங்க. தேவனுக்கு மகிமை. தடுத்துட்டு இவங்க எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை இது படுத்திருக்கிறாங்க. அதாவது அங்கே ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது, அது தயாரிக்கிற கொல்லனை பிடிச்சி இது பண்ணணும்னு சொல்லி அவங்க காரியங்களை செய்தபோது கொல்லர்கள்லாம் மறைந்து ஒளிந்து கொண்டார்கள்னு முன்னாடி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். 2 பேர்கிட்ட மட்டும்தான் பட்டயம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பாருங்கள், யோனாத்தானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். பாருங்கள், அவனுடைய விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசம். ஒரு பெரிய சேனை அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. ஆனால் இவன் வார்த்தையில் சொல்கிறான், கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்வார் காரியங்களை, அவருக்கு அது தடை இல்லை என்பதை விசுவாசத்தில் அறிக்கையிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு பெரிய சேனை நிற்கிது எதிர்க்க, 2 பேர் தான், ஆனால் நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவன் காரியத்தை முன்னெடுக்கிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், 10வது வசனத்தில் ஒரு அடையாளத்தை கேட்குறான். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொன்னார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம். ஜெபம் பண்ணுறான். அங்கே விசுவாசத்தை அறிக்கையிட்டது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஒரு அடையாளம் கொடுங்கப்பா. அவங்க எங்களை பார்த்துட்டு நீ ஏறி வா, எங்ககிட்ட வா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை அனுமதிக்கிறீங்க, நாங்கள் போவோம் என்று சொல்லி அங்கே யோனாத்தான் கர்த்தருக்கு முன்பாக அந்த கோரிக்கை வைக்கிறான். ஒரு அடையாளம் கேட்குறான். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், 12வது வசனம். தானையும் இருக்கிற மனுஷர் யோனாத்தானையும் அவன் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனாத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தங்களை காண்பிக்கிறாங்க. எதிர்க்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இறங்கி போய் திரும்ப ஏறணும். பாருங்கள், அந்த வசனத்தில் அருமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
இவர்கள் அவர்கள் யோனாத்தானும் ஆயுததாரியும் பெலிஸ்தருக்கு தங்களை காண்பித்த போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஏறி எங்கள் பக்கம் வா, உங்களுக்கு புத்தி நாங்கள் புகற்றுறோம் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க திரளாக இருக்கிறாங்க மக்கள், அவங்க இடத்துல ஆயுதங்கள் இருக்குது. எந்த வகையில் இந்த 2 பேரும் என்ன செஞ்சிட முடியாது, ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் அனாவசியமாக அவர்கள் கேவலமாக பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த வார்த்தையை மிரட்டல் வார்த்தையை கொடுத்த போது அந்த வார்த்தைகளை கண்டு யோனாத்தான் அஞ்சவே இல்லை. அவன் விசுவாசத்தில் குறைபடவும் இல்லை. மாறாக அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுத்தார், இஸ்ரவேலர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார், அடையாளம் சரியாக நிறைவேறிச்சு என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை அவன் கூப்பிட்டு கொண்டு போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இடையில பாருங்கள், ஒரு பள்ளத்தாக்கு, இறங்கி போக வேண்டியது இருந்துச்சு. உச்சியில் ஏறணும். ஏறும்போது தவழ்ந்து அங்கே ஏறி போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க விசுவாசித்தது மாத்திரம் இல்லை, அடையாளம் கேட்டது மாத்திரம் இல்லை, அடுத்தது விடாப்புடியான அந்த ஜெபத்தை குறிக்கிறது தான் அந்த தவழ்ந்து போகிற ஒரு அனுபவம். கர்த்தரை சார்ந்து கர்த்தர் யார் என்பதை விசுவாசித்து அவன் மனுஷ பலத்துக்கு பயப்படாமல், தான் கையில் மட்டும்தான் ஆயுதம் இருக்குது, அவன் கூட வர செக்யூரிட்டிகிட்ட கூட ஆயுதம் கிடையாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் துணிச்சலாய் அவன் அங்கே போகிறார் என்ன சொன்னால், அது எவ்வளோ பெரிய விசுவாசம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது தவழ்ந்து அவர் மேலே ஏறி போகும்போது அந்த மலை உச்சியில் அந்த இடத்துல போய் நிற்கும்போது என்ன நடக்கும்னா, பார்த்திங்கன்னா பொதுவாக தவழ்ந்து ஏறுவதே ரொம்ப கஷ்டம். கை காலெல்லாம் சிராச்சிக்கும், ஒரே ரத்தம் வடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வழுக்கி விடும். சில நேரங்களெல்லாம் ஸ்லிப்பாகி செங்குத்தாக இருக்கிற இடத்துல ஏறும்போது ஸ்லிப்பாகி அவங்க மறுபடியும் கீழே இறங்க வேண்டிய நிலைமெல்லாம் வரும். அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தைரியமாக கர்த்தரை முன்வைத்து செய்து தவழ்ந்து ஏறி மேலே போகிறாங்க. மேலே போன உடனே என்ன நடக்கும்? ஒன்று மூச்சு வாங்கும், 2வது தாகம் எடுக்கும். இது 2த்தையும் நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி குடித்தாதான் நார்மலான ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஆனால் அந்த நார்மலான வர நிலைமைக்கு அங்கே டைம் கிடையாது. அங்கே எதிராளி காத்து கொண்டே இருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விசுவாசத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் அடையாளம் கேட்டு ஒவ்வொன்றும் நிதானமாக அவங்க காரியங்களை செய்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது ஜெபம் பண்ணுற அனுபவத்துக்குள்ளாக தவழ்ந்து போகிறாங்க கர்த்தருடைய சமூகத்தில். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே போய் நின்ன உடனே யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ஒருத்தர்கிட்ட இல்லை, 2 பேர்கிட்ட இல்லை, ஒரு சேனையோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இது மனுஷனுடைய செயலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஏன்னா மூச்சு பயங்கரமாக வாங்கும், இரத்த காயங்கள் ஏற்கனவே அந்த சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும், தவழ்ந்து போனதுனால தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பித்திருக்கும். ஏறக்குறைய என்ன சொல்லலாம்னா செத்து போகிற நிலமையில் அந்த சரீரம் காணப்படும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுடைய விசுவாசம், தேவனை முன்னிறுத்தி அவர்கள் செய்த அந்த செயல்பாடை கர்த்தர் அங்கீகரிக்க ஆரம்பித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் என்ன நடந்தது. யோனாத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனாத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். பாருங்கள், ஏறி நின்ன உடனே யுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு கூட்டம் அவனுக்கு முன்பாக ஓடி வந்து அவங்கள உடனே வெட்டி போடணும், சின்ன பின்னமாக்கணும்னு நினச்சி வராங்க. அந்த நேரத்தில் தேவன் கொடுத்த ஒரு பலன், அசாதாரணமான ஒரு பலன். பாருங்கள், சாதாரணமாக இப்போது மனுஷனுடைய அறிவுக்கு மேற்பட்ட ஒரு காரியம். பாருங்கள், இவ்வளவு போராடி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே ஒரு பெரிய கூட்டம் எதிர்த்து நின்று இவங்களை வெட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். எவ்வளோ தைரியம் தான் 2 பேர் மட்டும் வந்திருப்பாங்க.
அப்போ நம்மளெல்லாம் பற்றி இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சாதாரணமாக நினச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு பாருங்கள், அவங்க அங்கே போய் நின்ன உடனே அவர்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. வாங்கடா வாங்க, 2 பேர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோடு கூட மோதிரத்துக்கு வந்திருப்பீங்க அப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஒரு ஆக்ரோஷமாக தாக்க வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை எவ்வளோ மட்டமாக இவங்க நினச்சிருந்தா 2 பேர் தைரியமாக நம்ம பாளையத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அந்த நேரத்தில் தேவனுடைய பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படும்போது என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது அவர்கள் யோனாத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எவ்வளவு பிரயாசப்பட்டு விசுவாசம் மாத்திரம் இல்லை, அடையாளம் பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுத்து அந்த தவழ்ந்து ஏறி காயங்களோடு கூட சரீர களைப்போடு கூட எதிரிகள் மத்தியில் போய் நிற்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம், தைரியம். தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. மாறாக என்ன நடந்தது பாருங்கள். எதிரிகள் மடிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே என்ன செய்தான், வெட்டி கொண்டே போனான். இவன் பார்த்தான், மற்றொரு விழுந்தவங்களிடத்துலேருந்து பட்டயத்தை எடுத்து அவனும் வெட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, இருவரும் அந்த காரியத்தை ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அந்த ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் கேட்டதுனால எப்படி இயேசு சொன்னார் மத்தேயு 16:19, 2-3 பேர் ஒருமனப்பட்டு பூமியில் இருந்து கேட்கிற காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுப்பார் என்று சொல்லி. அப்போ அந்த வார்த்தையின்படி பாருங்கள், அன்றைக்கு அது செயல்பட்டிருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யலாம். கர்த்தரை முன்வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்கள் செய்தபோது தேவன் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். பாருங்கள், 14வது வசனம். யோனாத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியில் ஏறக்குறை 20 பேர் அரையர் நிலத்திலே விசாலத்திலே விழுந்தார்கள். அவங்க ஸ்ட்ரைக், அதாவது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மலை ஏறிட்டு வந்தோம், தவழ்ந்து வந்தோம், கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விசுவாச பயணத்தை தொடருகிறார்கள். அதில் தொடர்ந்து அவங்க போக போக வெற்றியும் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. 15வது வசனத்தில், அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தம்முடைய ஜனத்துக்காக தம்மை நேசித்து தம்மை நோக்கி விசுவாசித்து தம்முடைய காரியத்தை அவர்கள் முன்வைத்து போனதனால ஆண்டவரும் அவர்களுக்கு அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அவர்கள் என்ன செய்தார்னா, அங்கே ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானையும் இருந்தவர்களும் பாருங்கள், அந்த இடத்துல காத்துட்டு இருந்தவங்க, ஒரு சேனையாய் காத்துட்டு இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்லேருந்து ஒரு குரூப் என்ன செஞ்சுருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போய் கொள்ளையிட போயிட்டாங்க. அந்த ஜனங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். அப்போது ஆண்டவருடைய பயங்கரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எல்லா மனுஷனுடைய இருதயமும் அங்கே ஆடி போயிடுச்சு, கலங்கி போயிடுச்சு. எல்லாம் பெரிய யுத்த வீரர்கள் தான், கையில் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வைத்திருந்தவங்க தான், ஒரு பெரிய சேனை தான். இங்கே அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஆஃப்டர் ஒரு 2 பர்சன்ஸ் தான், 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு முன்பாக அவங்களால நிற்க முடியல. ஒரு பெரிய கலக்கம், ஒரு பயங்கரம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சத்துருவை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அடையாளத்தின் மூலம் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அந்த அடையாளத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பூமி அதிர்ந்தது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார் பாருங்கள். விசுவாசத்தில் அவர்கள் முன்னெடுத்து போகும்போது ஆண்டவர் ஒரு நாள் அவர்களை வெட்கப்படவே
விடமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தில் நம்ம கடந்து போகும்போது பொறுமையாக தவழ்ந்து போகிற அனுபவம்னா பொறுமையாக நிதானமாக செயல்படுகிற காரியம். கர்த்தர் நல்லவர். பிரச்சனைகளை கண்டு பயந்துடாமல், நம்ம பதட்டப்படாமல், அவசரப்படாமல், கோபப்படாமல், முறுமுறுக்காமல் கர்த்தருக்காக நம்ம காத்திருந்தோமானா தேவன் யோனாத்தானுக்கு கொடுத்தபடி நமக்கும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. கர்த்தர் அங்கே எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு பயங்கரத்தை அனுப்பி விட்டார். ஒரு என்னமோ நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு சொல்லி அலறுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். பூமியை ஆண்டவர் அதிர வைத்த உடனே எல்லாருக்கும் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று. ஐயோ, பூமியே அதிருதே. அப்போது அவங்களுக்கு தெரியும் தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொல்லி. ஏனென்றால் அவங்க ஏற்கனவே அந்த ஏலியின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி வந்தபோதே அவங்க பயந்தாங்க. ஐயோ, எகிப்தினுடைய சகல ஜனங்களையும் பாதித்ததே அந்த கர்த்தருடைய சமூகம் இங்கே வருதேன்னு சொல்லி அவங்க அறிக்கையிட்டிருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. பூமி அதிர்ந்த உடனே இன்னும் அது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பெரிய விஷயமாயிடுச்சு. ஆண்டவரே இறங்கிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பயப்பட ஆரம்பித்தார்கள், திகிலடைய ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி, சத்துரு நமக்கு விரோதமாக பயங்கரமாக எழும்பி வரலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி ஏசாயா 58:19 சொல்லுது. அதனால் சத்துரு நமக்கு விரோதமாய் வரமாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லலை, ஆண்டவரும் அப்படி சொல்லலை. சில நேரங்களில் திரளான கூட்டமாய் வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை சுற்றி கொள்வாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்திலும் நம்ம பொறுமையாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமானா, நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானா தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் சத்துருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அடுத்த காரியம், அங்கே அதுக்கப்புறம்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வருது. எதிரினுடைய படைகள் கலங்கடிக்கப்படுகிறதே, பயந்து திகில் அடைகிறாங்களே, பூமி அதிருதே. அப்போ ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக அவங்க கூட்டத்தில் இருந்த 2 பேர் யார் காணாமல் போனாங்கன்னு அப்படின்னு கணக்கெடுக்கும்போது யோனாத்தானும் அவனுடைய ஆயுததாரியம் அங்கே இல்லை என்று சொல்லி தெரிய வந்தது. அப்போ இந்த 2 பேர் உள்ளே போன உடனே கர்த்தர் அங்கே பெரிய காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர ஆரம்பித்துட்டது. தேவன் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், நம்ம கையில் பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. பாருங்கள், 20வது வசனம், சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போய் எதிரியை எதிர்கொள்வோம் என்று சொல்லி யோசனை பண்ணிட்டு பயந்துட்டு சவுல் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கும் ஒரு சேனை இருந்தது, ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள் இல்லாமல் இருந்ததுனால அவன் பயந்து போய் உட்கார்ந்துருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவனுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பித்தது. இழந்து போன தைரியத்தை அவன் மறுபடியும் பெற்று கொண்டவனா யுத்தத்துக்கு தன்னுடைய கூட்டத்தோடு கூட அங்கே போகிறான். போகும்போது என்ன சம்பவிக்குதுன்னு சொன்னால், அந்த இடத்துல பாருங்கள், ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. அப்போது ஏற்கனவே ஆண்டவர் அங்கே யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். பெலிஸ்தர்களுக்குள்ளே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அமளி உண்டாயிற்றுன்னு சொன்னால் பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆஹா, நம்முடைய எதிரியை நம்ம அடிக்க வேண்டாம், நம்ம கையிலேருந்து அவன் ஆயுதத்தை பிடுங்கி நம்மளை மிரட்டி பார்த்தான், கொல்ல பார்த்தான், கொள்ளையிட பார்த்தான், ஆனால் கர்த்தர் நம்மை அதிசயமாக காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள்,
21வது வசனம், இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவளோடு கூட பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனாத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலோடு கூட கூடிக்கொண்டார்கள். சிலர் போராட்டங்கள் வரும்போது விசுவாசத்தை விட்டு உலகத்தோடு கூட ஒத்து போயிடுவாங்க. அதே போல தான் சில எபிரேயர்கள் என்ன செய்துட்டாங்கன்னா, பெலிஸ்தரோடு கூட இணைந்து போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், அவங்களுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, பொறுமை இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கீழ்ப்படியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிரிகிட்ட போய் இவங்க சரண்டர் ஆன மாதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ளே. ஏன்னா உயிர் தப்பி பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போயிட்டாங்க. ஒரு மாறுபாடான ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. தங்களை மாத்திரம் தப்பித்து வைத்து கொள்ளணும், தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஒரு சுயநலக்காரராய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, உயிரோடு கூட இருக்கணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் இவங்க சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் புத்தி வருது, ஐயோ கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நமக்காக யுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிறத பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு, பூமி அதிருது, என்ன நடக்குதுன்னு அப்படி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிது. கர்த்தர் அந்த யுத்த காலத்தில் வந்திருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்து மறுபடியும் போய் இஸ்ரவேலரோடு கூட சேர்ந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு மனுஷன் விசுவாசத்தில் எழும்பி அவன் போகும்போது, கர்த்தருக்கு பிரியமாக போகும்போது தேவன் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். அது மட்டும் இல்லை, பயந்து உட்கார்ந்து கொண்டு இருந்த அந்த இஸ்ரவேல் கூட்டம் சவுலும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து சுயநலக்காரராய் தங்களை காப்பாற்றி கொள்ள ஓடினவங்க அங்கே மனம் திரும்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த காரியம் பாருங்கள், எப்ராயிம் மலைகளிலே 22வது வசனம் சொல்லுகிறது, எப்ராயிம் மலைகளிலே ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கண்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். பாருங்கள், இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டத்துக்கு உணர்வு வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, மலை பிரதேசங்களை போய் தங்களை ஒழித்து கொண்டாங்க. ஒரு கூட்டம் எதிரியோடு கூட போய் சேர்ந்துருச்சு. அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினச்சி அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு. அடுத்த காரியம் பார்த்திங்க, இன்னொரு கூட்டம் மலைகளிலே போய் ஒழித்து கொண்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எதிரியுடைய கையில் படக்கூடாது, நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை பாதுகாக்க போனவங்க தான் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க பெலிஸ்தர்லாம் முறிந்து ஓடி போகிறாங்க. யுத்தத்தில் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க என்பதை அவர்கள் பார்த்த பிறகு தான் அங்கேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து அவர்களும் இஸ்ரவேலோடு கூட சேர்ந்து கொண்டு பெலிஸ்தரை நெருக்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் எதிரியை கண்டு பயந்தவர்கள் அவர்களுக்குள்ள மாற்றங்களை அவர்கள் பார்க்குறாங்க. எதிரிகளே பயந்து ஓடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆண்டவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்த பிறகு அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பின்மாற்றம், தங்களை மாத்திரம் காப்பாற்றி கொள்ளணும்னு சொல்லி அந்த பயத்தில் ஒளிந்து கொண்டிருந்தவங்க அவங்க அந்த காரியத்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்து இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணும்படி தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் உடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தவறு செய்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருந்தார். யுத்த நாள் வரும்ன்றது இஸ்ரவேலர் அறிந்திருந்தோம், மெத்தனமாக இருந்து தங்கள் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் அவங்க செஞ்சு ஆயத்தமாக இல்லை. பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது வேணாலும் பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தத்தை கொண்டு வருவான். அந்த யுத்தத்தில் நம்ம விசுவாசத்தில் நிற்கணும்னா நமக்குள்ள வேத வசனமாகிய பட்டயம் நிச்சயம் வேண்டும், ஜெபம் நமக்கு வேண்டும். இந்த சம்பவம் அதை தான் காட்டி கொடுக்கிறது. விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையில் அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, ஜெபம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
பாருங்கள், அதனால தான் ஒரு பெரிய சேனைக்குள்ள விசுவாசத்தில் தைரியமாய் உள்ளே போக முடிந்து எதிர்மறையான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாய் அவர்களால் மாற்றி கொள்ள முடிந்தது. பாருங்கள், இறுதியாக 23வது வசனத்தில், இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலரை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்வேன் மட்டும் நடந்தது. இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? ரட்சித்தார். யோனாத்தான் ரட்சிக்கலை, கர்த்தர் ரட்சித்தார். எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய தெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, தன்னுடைய ஜீவனை பணயம் வைக்கும்போது, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுறார். எவ்வளோ பெரிய எதிரி ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசுகள் ஆனாலும் சரி, பொல்லாத மனுஷரானாலும் சரி, கர்த்தர் இறங்கி அங்கே யுத்தம் பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட விடுவ மாட்டார். மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில உபத்திரவங்கள், சில பாடுகள் நமக்கு வரும். எதிராளாகிய சாத்தான் நம்மை எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு முன்வைப்பான். அந்த நேரங்களில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த சம்பவம் அதுதான் காண்பிக்கிறது. விசுவாசத்திலே உறுதியாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போது, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா என்று ஒரு அடையாளத்தை கேட்டு தவழ்ந்து நிதானமாக செயல்பட்டு, அதனால் சில பாடுகளை அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தபோதும் யோனாத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அதை சகித்து அவங்க போய் நிற்கிறாங்க. உச்சக்கட்ட பலவீனத்தோடு கூட அங்கே போய் நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அவர்கள் முன்வைத்து போனதுனால அந்த உச்சக்கட்ட பலவீனங்கள்லாம் மாறி எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. தேவன் இறங்கி வந்தார், யுத்தத்தில் செயல்பட்டார். பின்மாற்றமாய் போனவர்களை உயிர்ப்பித்தார். உலகத்தோடு ஒத்தது போல அடிமை வாழ்க்கையை நம்பி போனவர்களையெல்லாம் கர்த்தர் மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்தார். இவர்களுக்கு விரோதமாய் நின்று அவங்க நினச்சாங்க, ஆயுதத்தை எல்லாம் வாங்கிட்டோம்னா இவங்களை முடக்கிடலாம், இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அழிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் ஆயுதம் இல்லாட்டாலும் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவங்க நினச்ச மாதிரி உலக பிரகாரமான பட்டயம் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய பட்டயம் அவங்களுக்குள்ள வசனம் இருந்தது, கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தது, பொறுமை இருந்தது, அவங்க ஜெபம் இருந்துச்சு. அதை வைத்து அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசத்தினாலே, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே, அவருக்காக காத்திருக்கிற பொறுமையினாலே ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மாம்ச பலனை நம்பி அவங்க போல கர்த்தரை முன்வைத்து யோனாத்தான் ஆயுததாரி போனாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலன் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு போதிய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நமக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து நம்ம விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி நமக்கும் ஜெயம் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. அசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தந்தீரப்பா. கல்வாரி சிலுவையிலே நீர் ஜெயம் எடுத்தீர். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நீர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் வருகிற யுத்தங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் பலவீனவர்கள். எங்களிடத்திலே ஆவிக்குரிய பட்டயம் இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை உள்ள நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யோனாத்தானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த கர்த்தர் எங்களுக்கும் யுத்த நாளிலே உதவி செய்து
எங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள், வியாதி, மரண போராட்டங்கள், பிசாசினுடைய கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்து ஆசீர்வதியும். பண தேவைகளை சந்தியும். பொருளாதார காரியங்களில் இருக்கிற இழப்புகளை மாற்றி ஆண்டவர் அவர்கள் இழந்த காரியங்களை திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.